இப்போ இந்த வீடியோல நம்ம பார்க்கறது என்னன்னா கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு. நம்ம சேனல்ல இது வரைக்கும் கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு அப்டேட் பண்ணல. நிறைய பேர் அப்படி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் நான் ஒரு அலோ பிளவுஸ் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரைட் பீஸ் பிளவுஸ் போடுறவங்க, எனக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் கம்ஃபர்டபுளா இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கிராஸ் கட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதை போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல அந்த செஸ்ட் பார்ட் எல்லாம் ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால கிராஸ் கட் பிளவுஸ் நீங்க ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பிளவுஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஹைட் மெஷர் பண்றோம். இது வந்து கிராஸ் கட் பிளவுஸ்க்கும் ஆர்டினரி பிளவுஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் பார்த்தோம்னா, நம்மளோட ஃப்ரண்ட் போர்ஷனை நம்ம கிராஸ் பீஸ்ல நம்மளோட கிளாத்ல கட் பண்ணி எடுப்போம். பேக் பீஸ் எல்லாமே சேம் தான், பட் ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ ஆர்டினரியா நம்மளோட பிளவுஸுக்கு நம்மளோட ஹைட், பிளவுஸோட ஹைட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தா 13.5 inches ஹைட் இருக்கும். அதுக்கு கூட ஒரு 1.5 inch ஆட் பண்ணி 15 ஹைட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் வீதி எவ்வளோ வேணும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஆம்கோல் நம்ம பிளவுஸோட ஹூக்கை ஃபிட் பண்ணிட்டு ஆம்கோல் சைஸ் ரெண்டு பக்கமும் எவ்வளோ இருக்கு அப்படின்னு நம்ம நல்லா இழுத்து மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு 18 இருக்கு. ஸோ அப்போ 18 பார்த்தா அதில் ஹாஃப் வந்து 9. ஸோ அந்த 9க்கு கூட ஒரு 1 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் போதும். ஒரு 10 அல்லது 10.5 inches அதுக்குள்ள நம்ம விட்த் எடுத்தா போதும். ஸோ அப்போ பிளவுஸ்க்கு விட்த் வந்து 10.5 inchஸும் ஹைட் வந்து 15 inchஸ்லையும் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்மளோட கிளாத்தை போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஆர்டினரியா பிளவுஸ் ஸ்டிச் பண்றதுக்கு 90 cm கிளாத் நான் எடுத்திருக்கிறேன், அல்லது 1 மீட்டர் எடுத்துக்கலாம். 1 மீட்டர் எடுத்தா நமக்கு கட் பண்ணி ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியலா டெய்லரிங் படிக்கிறோம் அப்படின்னு நினைச்சோம்னா, ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஸோ அதனால நம்ம ஒரு 1 மீட்டர் கிளாத் எடுத்துட்டு அதை டபுளா ஃபோல்ட் பண்ணிட்டு அதுல 15 inches ஹைட்டுக்கும் 10.5 inches வித்துக்கும் வர்ற மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் துணியா ஃபோல்ட் பண்ணி போட்டுக்கலாம். டபுளா ஃபோல்ட் பண்ணி போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் இது வந்து என்னன்னா நார்மலா ஸ்ட்ரைட் பீஸ்ல தான் போடுறோம். பேக் போர்ஷன் தான் இப்ப நம்ம கட் பண்றது. ஸோ அதனால அது ஸ்ட்ரைட் பீஸ்ல நம்ம மார்க் பண்ணாலே போதும். ஃப்ரண்ட் போர்ஷன் மட்டும் தான் கிராஸ் கட் பிளவுஸ்க்கு கிராஸ் பீஸ்ல நம்ம கட் பண்ணுவோம். கிராஸ்ல அந்த துணியை நம்மளோட துணியை கிராஸ்ல போட்டுட்டு கட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்றது பேக் போர்ஷன் மட்டும் தான். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேக் போர்ஷனை மார்க் பண்ணி தனியா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்மளோட நெக்குக்கு வீதி 2.5 inchesல நெக் வீதி மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 2.5 inchesங்கிறது ஒரு நார்மலா மீடியம் சைஸ் உள்ளவங்களுக்கு 2.5 inches போதும். ரொம்ப வெயிட் உள்ளவங்க, ரொம்ப ப்ராடா நம்மளோட நெக் ஷோல்டர்லாம் ரொம்ப ப்ராடா இருக்குன்னு நினைக்கிறவங்க 3 inches எடுத்துக்கலாம். நார்மல் வெயிட் உள்ளவங்களுக்கு எல்லாமே 2.5 inches போதும். தென் ஷோல்டர் இங்க 2.25 இருக்கு, அதுக்கு கூட ஒரு 1/2 inch எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 2.25 inchல ஷோல்டர் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நெக் மார்க் பண்ணியாச்சு, தென் ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. தென் அளவு பிளவுஸ் எடுத்து அதுல எவ்வளவு ஆம்கோல், அதாவது கைக்குழி அளவு எவ்வளவு இருக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, கைக்குழி அளவு ஸ்ட்ரைட்டா நம்ம பார்க்கும்போது 6 inches நமக்கு கைக்குழி அளவு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண தேவையில்ல. அங்க எவ்வளவு இருக்கோ அதே நமக்கு போதும். 5.5 inches 5.5 inchesல மார்க் பண்ணியிருக்கிறேன் கைக்குழி அளவு. 5.5 inchesல கைக்குழி அளவு மார்க் பண்ணிட்டு உள் பக்கமா ஒரு 1.5 inch அளவுல மார்க் பண்ணி அதை அப்படியே கைக்குழி வளைவு வரைஞ்சு நம்ம வெட்டிக்கலாம். இதே ஃப்ரண்ட் போர்ஷன்னா தான் கைக்குழி வளைவை கூட கொஞ்சம் உள் பக்கம் வளைச்சு கட் பண்ணணும். இது நம்ம வந்து பேக் போர்ஷன் தான் கட் பண்றோம். ஸோ அதனால 1.5 inch விதியில
வளைவு கட் பண்ணா போதும். ஓகே, இதுக்கு அப்புறமா நம்ம நெக்கோட ஹைட், பேக் சைடு நெக்குக்கு ஹைட் எவ்வளவு வேணும் அப்படின்னு நம்ம இப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கலாம். பேக் சைடு நெக்ல எவ்வளவு இருக்கு? 7 இன்ச்சஸ் நமக்கு நெக்கோட ஹைட் இருக்கு. ஸோ அப்போ நம்மளும் 7 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கலாம். இது ஒரு அரேஞ்ச் அளவுல ஷோல்டர் சரிவு வரைஞ்சிட்டு, இந்த ஷோல்டர் சரிவு கண்டிப்பா இருக்கணும். அப்பதான் நம்மளோட பிளவுஸ் வந்து நமக்கு கம்ஃபர்டபுளா தெரியும். நிறைய பேர் பண்றப்ப அந்த ஷோல்டர் சரிவு வந்து பண்ண மாட்டாங்க. தென் வீதி நமக்கு பேஸ்ல கீழ், அதாவது பாட்டம் போர்ஷன்ல வீதி எவ்வளவு இருக்கு அப்படின்னு பொறுத்து அதை மார்க் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தையலுக்கு எவ்வளவு விடணும் அதை பொறுத்து நம்ம மார்க்கிங் பண்ணிக்கலாம். நம்ம பேக் சைட்ல 2 டாட் பிடிப்போம். ஸோ அதுக்கு ஒரு இன்ச் வச்சு போகும். எக்ஸ்ட்ரா நமக்கு எவ்வளவு வேணும் உள் பக்கமா பிடிக்கிறதுக்கு, அதாவது பிளவுஸ் ஜாயின் பண்றப்ப நமக்கு எவ்வளவு வேணும் எல்லாம் பொறுத்து நம்ம டாட் பண்ணி மார்க்கிங் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளோட பேக் போர்ஷன் மட்டும் கட் பண்ணி எடுக்கிறோம். ஓகே, இதுல பேக் சைட்ல இப்போ நமக்கு 13.5 இன்ச்சஸ் நம்ம பிளவுஸோட ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம். அதை மார்க் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ஸ்டிச்சிங் பண்றப்போ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால இதை மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். கிராஸ் கட் பிளவுஸ் கட் பண்றதுக்கும் தனி ப்ரொசீஜர் இருக்கு. அதே மாதிரி ஸ்டிச்சிங்கும் நார்மல் பிளவுஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது, அதுலயும் கொஞ்சம் கொஞ்சம் மெத்தட்ஸ் இருக்கு. ஸோ அதனால கிராஸ் கட் பிளவுஸ் கட் பண்றப்போ ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். தென் இப்போ நம்ம பேக் போர்ஷன் முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ண போறோம். ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றதுக்கு தனியா ஒரு சார்ட் பேப்பர்ல நம்ம ஃப்ரண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறமா நம்மளோட கிளாத்துக்கு மேல போட்டு கிராஸ்ல போட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி பண்ணா நமக்கு ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ அதே ஹைட் அதே விட்த், பிளவுஸ்க்கு எடுத்தா அதே ஹைட் அதே விட்த் அளவுல சார்ட் பேப்பர்ல நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதே பேசிக் ஷோல்டர் ஆம்கோல் அளவெல்லாம் வச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஃப்ரண்ட் நெக் மட்டும்தான் வேரி ஆகும். ஓகே, நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன்ல பட்டி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த பட்டி போர்ஷன் எவ்வளவு இருக்கு அது அவ்வளவுக்கும் நமக்கு ஹைட் போதுமானதா இருக்கும்.
10.5 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ அப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு ஹைட் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். 10.5 இன்ச்சஸ் நமக்கு ஹைட்டு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜில் 10.5 இன்ச்சஸ். தென் நம்மளோட செஸ்ட் பகுதி மார்க் பண்ணணும். ஸோ ஓகே, நம்மளோட பிளவுஸோட ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் நெக்கை நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சஸ்ல இருக்கு, அதை மார்க் பண்ணிக்கலாம். வேற இருக்கக்கூடிய ஷோல்டர் அதே 2.25, ஆம்கோல் சைஸ் 5.5 இன்ச்சஸ், அதெல்லாம் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கைக்குழி வளைவு உள்பக்கமா கொஞ்சம் நம்ம ஒரு 1/4 இன்ச் இடைவெளியில உள்பக்கமா வளைச்சு கட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கப்புறமா நம்மளோட பட்டி போர்ஷன் மார்க் பண்றோம். ஸோ பட்டி போர்ஷனுக்கு மேல நமக்கு எவ்வளவு வேணும் அதை பொறுத்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். சென்டர்ல வந்து ஷோல்டர்ல இருந்து பட்டி போர்ஷன் வரைக்கும் நமக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னு பார்த்தா 11 இன்ச்சஸ் இருக்கு. கீழ்பக்கமா ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு ஸ்டிச்சிங் பார்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ அதையும் சேர்த்து நம்ம மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். 12 வரைக்கும் இருக்கு நமக்கு இங்க. ஸ்டிச்சிங் பர்பஸ்க்கு எல்லாம் சேர்த்து நமக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரத்துக்கு நம்ம, இது வந்து கிராஸ் கட் பிளவுஸுங்கிறதுனால நமக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கீழே இழுந்து தான் கொடுக்கும். ஸோ அதனால ரொம்ப லென்த் வேணும் அப்படின்ட்டு இல்லை, ஓரளவுக்கு நமக்கு லென்த் இருந்தா போதும். இந்த கிராஸ் கட் பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடுறதுக்கு மெயின் எய்மே ஃப்ரண்ட் போர்ஷன் நமக்கு நீட்டா பெர்ஃபெக்டா கம்ஃபர்டபுளா இருக்கணும். அதுக்காண்டி தான் கிராஸ் கட் பிளவுஸ் சூஸ் பண்றது எல்லாரும். ஸோ அந்த பட்டி போர்ஷன் நம்மளோட அளவு பிளவுஸ்ல டாப் சைட்ல இருந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத மெஷர் பண்ணி ஒரு 1/2 இன்ச்சஸ் நமக்கு சீவிங் பர்பஸ்க்கு விட்டுட்டு மீதி உள்ள போர்ஷனை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே ஜாயின் பண்ணி பட்டி போர்ஷனை ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம்.
ஓகே, இனிமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பட்டிக்கு கீழே, அதாவது இப்ப நம்ம செஸ்ட் பார்ட் வரைஞ்சிருக்கோம், அதுக்கு கீழே இருக்கிறது நம்மளோட பட்டி துண்டு. அந்த பட்டி துண்டுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் தான் நமக்கு தேவைப்படும் மேல சேவிங் பர்பஸ்க்காக. இதையே தனியா எடுத்து நம்ம பட்டி பிளவுஸ்க்கு கட் பண்ணவும் செய்யலாம். பட்டி பீஸ் எடுத்துக்கலாம், அல்லது நம்ம திரும்ப அகைன் மார்க் பண்ணி பட்டி துண்டு தனியா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்ப நம்மளோட ஃப்ரண்ட் பார்ட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இந்த கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே நம்மளோட கிளாத்ல கிராஸ் பீஸ், நம்மளோட கிளாத்தை கிராஸா மடிச்சு போட்டுட்டு இதை அப்படியே போட்டு மேல வச்சு கட் பண்ணி எடுக்க போறோம். ஓகே, நம்ம பேக் போர்ஷன் கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய துணியை அகைன் டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கலாம். டபுளா ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேப்பர்ல கட் பண்ண பீஸை அப்படியே தூக்கி மேலே போட்டுட்டு 2 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுக்க போறோம். அது கிராஸ்ல இருக்கணும் துணி, இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிராஸ் துணியா இருக்கிறப்ப நமக்கு ஃப்ரண்ட் போர்ஷன் நல்லா இழுந்து கொடுக்கும். ஸோ அதனால கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு கேர்ஃபுல்லா பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஆர்டினரி மெத்தட்ல ஸ்டிச் பண்ணா ஃப்ரண்ட் பீஸ் ரொம்ப இழுந்து கொடுக்கும். ஸோ அதனால அதுக்கேற்ற மாதிரி தான் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ அதனால கேர்ஃபுல்லா பார்த்து ஸ்டிச் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி பின் கொடுத்துட்டு பீஸ் அப்படியே கட் பண்ணி 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி என்ன பண்ண போறோம்னா இதுல அந்த டாட் போர்ஷன் டாட் மார்க்கிங் பண்ண போறோம். டாட் மார்க்கிங் பண்றதுக்கு நம்மளோட அளவு பிளவுஸ் எடுத்துட்டு அதை வச்சு நம்ம டாட் மார்க்கிங் ஈஸியா பண்ணிக்கலாம். டாட் போர்ஷன் அந்த ஹூக் பார்ட்ல அது மெஷர் பண்ண தேவையில்லை. அதுல இருக்கக்கூடிய அளவை மெஷர் பண்ணி அதுல பாதி, இப்போ 4 இன்ச்சஸ் ஹைட் இருக்கு அப்படின்னா அதுல 2 எடுக்க போறோம். அந்த மிடில் மார்க் பண்ணி எவ்வளவு ஹைட் இருக்கு அளவு பிளவுஸை வச்சு அப்படியே மெஷர் பண்ணி இங்க எவ்வளவு ஹைட் இருக்கோ அதே அளவு இந்த பக்கமும். இங்க 2 இன்ச்சஸ் இருக்கா, ஸோ அப்போ இங்கேயும் அதே மாதிரி 2 to 2.5 இன்ச்சஸ்ல மார்க் பண்ணாலே இது போதும். இது நம்ம ஹூக் ஸ்டிச் பண்றப்ப கொஞ்சம் உள் பக்கமா போகும். ஸோ அதனால 2.5 இன்ச்சஸ்ல நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இது ஃபர்ஸ்ட் மார்க்கிங். தென் அகைன் பட்டி போர்ஷனோட ஜாயின் ஆயிருக்கக்கூடிய டாட் அது எப்படி பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறோம். எல்லாமே அளவு பிளவுஸ் வச்சு அதுல எவ்வளவு வீதி இருக்கு எவ்வளவு ஹைட் இருக்கு அதை பொறுத்து தான் நம்ம மார்க் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2.5 இன்ச்சஸ் நம்மளோட லெஃப்ட் சைட்ல இருந்து விட்டுருக்கோம். 2.5 இன்ச்சஸ் விட்டு அதுல ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம். தென் இந்த டாட் நம்ம பிடிக்கிறது ரொம்பவே கொஞ்சம் வீதியா இருக்கும், 1 இன்ச் வீதியில பிடிப்போம். ஸோ அப்போ மடக்கிறப்போ நமக்கு 2 இன்ச்சஸ், அதை ஃபோல்ட் பண்றப்போ 1 இன்ச் வீதி வரும். ஸோ அதனால
ஃபர்ஸ்ட் 2.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம். அகைன் 2 இன்ச்சஸ் எடுத்து அதுக்கு சென்டர்ல இருந்து டாப் சைடுல நம்ம மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இந்த 2 டாட்டை நம்ம மார்க் பண்ணியாச்சுன்னா நமக்கு டாட் மார்க் பண்றது ஈஸி. இந்த 2 டாட்டையும் இப்படி பிடிச்சு இழுத்து பாக்குறப்போ அதுக்கு மேல் பக்கத்துல ஒண்ணுமே பண்ணடா இப்படி இழுங்க. அப்ப அதுக்கு மேல நமக்கு இப்படி இழுக்கிறப்போ இந்த ரெண்டும் அப்படி ஸ்ட்ரெச்சிங் கொடுக்கும். ஓகே, இந்த 2 டாட்டையும் ஜாயின் பண்றப்போ ஒரு கரெக்டா நமக்கு ஒரு ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் ஷேப்ல நமக்கு கிடைக்கிற மாதிரி 3வது டாட்டையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இந்த 3வது டாட் வந்து எப்படி, இந்த 3வது டாட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணக்கூடிய டாட்டும் 1/4 இன்ச் வீதியில தான் பிடிக்கணும். பட் இந்த செகண்ட் மார்க் பண்ணது 1 இன்ச் வீதி, அந்த அளவுல நம்ம டாட் மார்க் பண்றோம். ஓகே, நமக்கு பிளவுஸ்ல ஃப்ரண்ட் போர்ஷன் 2 போர்ஷன் உண்டு. ஸோ அதனால ஒரு பீஸுக்கு மேலே இன்னொரு பீஸ் எடுத்து போடுறப்ப நம்ம சாக் வச்சு டாட் போர்ஷன் மார்க் பண்ணியிருக்கேன் கிளியரா. அடுத்த சைட்லயும் அடுத்த பீஸ்லயும் பதியும். அது வந்து நமக்கு கொஞ்சம் ஒர்க்கை வந்து ஈஸி பண்றது. ஸோ அதனால அதே மாதிரி அப்படியே பண்ணி அதுக்கு மேல நம்ம இப்படி ஒரு அமுக்கி விட்டோம்னா நமக்கு அதே இது இந்த பக்கம் அப்படியே நமக்கு அந்த லைன் கிளியரா தெரியும். ஸோ நம்ம ஈஸியா மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டாட் போர்ஷன் நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு. தென் இந்த பட்டி பீஸ் நம்ம அலோ பிளவுஸ் வச்சு பட்டி எவ்வளவு இருக்குன்னு அளந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சஸ் சேவிங் பர்பஸ்க்காக விட்டுட்டு மேலேயும் கீழேயும் ஒரு 1/2 இன்ச்சஸ் விட்டு மொத்தம் டோட்டலா 1 இன்ச்சஸ் அந்த கணக்குல வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துட்டு
அந்த பட்டி பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு நம்மளோட கிளாத்ல எவ்வளவு துணி எக்ஸஸா இருக்கு, இன்னும் நமக்கு எவ்வளவு துணி தேவைப்படும் அதை பொறுத்து நம்ம பட்டி பீஸ் எவ்வளவு வருதோ நமக்கு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பேக் போர்ஷன் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ண வேண்டியது இந்த பட்டி பீஸா பேப்பர்ல கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துட்டு உடனே நம்ம பட்டி பீஸா கட் பண்ணக்கூடாது. நமக்கு ரிமைனிங் இருக்கக்கூடிய பீஸ்ல ஸ்லீவ் பட்டனை தென் நம்ம கட் பண்ணணும். நமக்கு ஸ்லீவ் பட்டனை கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா மீதி இருக்கக்கூடிய துணியில தான் நம்ம என்ன பண்ணணும், இந்த பட்டி பீஸ், கிராஸ் பீஸ் நெக்குக்கு நாம யூஸ் பண்றது அந்த கிராஸ் பீஸ், தென் ஓப்பன் பீஸ், அதாவது அந்த ஹூக் போர்ஷனுக்கும் அந்த வி ஷேப்புக்கும் நம்ம ஓப்பன் பீஸ் 2.5 இன்ச்சஸ்லயும் 1.5 இன்ச்சஸ்லயும் எடுப்போம். ஸோ அதெல்லாம் கட் பண்ணலாம். நம்மளோட ஸ்லீவ் பட்டனுக்கு ஹைட்டும் விட்டும் பார்த்துட்டு நம்ம ஸ்லீவ் பட்டன் 2 பீஸ் நமக்கு தேவைப்படும், கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட ஹைட்டு, ஸ்லீவ்க்கு ஹைட்டு எவ்வளவு வேணும் அதுக்கு கூட ஒரு 1.5 இன்ச் ஆட் பண்ணி ஹைட்டும், அதுக்கு ஆப்போசிட் சைட் நமக்கு கையில இருந்து உள் பக்கமா எவ்வளவு இருக்கோ அதையும் அளந்துட்டு வீதி எவ்வளவு வேணும், வீதி நம்ம ஆம்கோல் அளவுல இருந்து ஒரு 1.5 இன்ச்சஸ் அல்லது 2 இன்ச்சஸ், ஆம்கோல் 5.5 இன்ச்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்க ஒரு 1.5 இன்ச்சஸ் அதுக்கு கூட ஆட் பண்ணி 8 இன்ச்சஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஸ்லீவோட ஹைட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடை மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு ஸ்லீவ் பட்டன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவ் பட்டன் 2 பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா உள்பக்கமா சின்னதா ஒரு வளைவு வளைஞ்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸ்லீவ் பட்டன் நம்ம 2 பீஸ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இனி அந்த 2 பீஸையும் சேர்த்து வச்சுட்டு மேல பக்கம் 2 துணி இருக்கிற மாதிரி லைட்டா குழிவை வளைச்சு கட் பண்ணிக்கலாம். இது ஏன்னா நம்ம ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்றப்போ உள்பக்கமா வளைச்சு வெட்டணும்ல, ஸோ அதனால இங்க கை போர்ஷன்லயும் அதே மாதிரி வளைச்சு கட் பண்ணணும். அப்பதான் நமக்கு ஸ்லீவ் பட்டன் ஜாயின் பண்றப்ப நம்மளோட ஆம்கோல் போர்ஷனும் ஸ்லீவ் போர்ஷனும் கரெக்டா ஜாயின் ஆகும். நமக்கு சுருக்கு எதுவும் இல்லாம நமக்கு நீட்டா கிடைக்கும். இனி மீதி இருக்கக்கூடிய துணியில நம்மளோட பட்டி எடுத்து வச்சு பட்டி பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பட்டி பீஸ் எத்தனை பீஸ், 2 பீஸ். சில துணிலலாம் 80 சென்டிமீட்டர் 90 சென்டிமீட்டர் எடுத்தோம்னா 2 பீசஸ் தான் கிடைக்கும். 1 மீட்டர் எடுத்தோம்னா நமக்கு 4 பீசஸ் கிடைக்கும். பட்டி எப்பவுமே கொஞ்சம் திக்கா யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால பட்டி பீஸ் நம்ம வேற கிளாத் ஒரு மினிமம் 2 பீசஸ் இதுல எடுத்துட்டு வேற பீஸும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தென் கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். அது நார்மல் ஸ்கேல் வீதிக்கு இருந்தாலே போதும், அல்லது ஒரு 1.5 இன்ச்சஸ் வீதியில கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது நம்மளோட நெக்கை பொறுத்து, நம்ம நெக் எவ்வளவு டெப்தா எடுத்திருக்கோமோ அது பொறுத்து ஒரு 4 to 5 பீசஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் கட் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு தேவை ஓப்பன் பீஸ் 2.5 இன்ச்சஸ்லயும் 1.5 இன்ச்சஸ்லயும் கிராஸ் பீஸ் நமக்கு தேவை. அதுவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்றப்பவே நமக்கு இப்ப நம்ம ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்னா அதுல என்னென்ன பீசஸ் நமக்கு தேவைப்படுதோ எல்லா பீஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் நமக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நீட்டா நம்ம ஒரு ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா ஒரு பிளவுஸ் ஸ்டிச் பண்றோம், ஸோ அதை நம்ம விரும்பி நம்மளோட பிளவுஸ் நமக்கு நீட்டா வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோட நம்ம பண்றப்ப நமக்கு பிளவுஸ் நல்லா வரும். ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங்ல கட் பண்றப்ப நிறைய மிஸ்டேக்ஸ் வரத்தான் செய்யும். ஸோ அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணி நம்ம திரும்ப திரும்ப ஸ்டிச் பண்றப்ப நமக்கு நம்மளோட பிளவுஸ் நீட்டா பர்ஃபெக்டா வரும். ஃபர்ஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக்ஸ் வருதோ அதை நெக்ஸ்ட் பிளவுஸ்ல அதை ஓவர்டேக் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஓகே, இப்போ நம்ம பார்த்தது கிராஸ் கட் பிளவுஸ் எப்படி கட் பண்றதுன்னு இந்த வீடியோல நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோல இதே பீஸ் நம்ம கட் பண்ணதை வச்சு எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்கக்கூடிய தம் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பாக்ஸ் சப்ஸ்கிரைப்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்க. அப்ப என்னோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் ஆகும்.
நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.